உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் உங்களை முந்திரி கோட்டைன்னு திட்டுறாங்கன்னா திட்டுன உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பங்கமான மேட்டர். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் முந்திரி கோட்டையை உடைச்சா முந்திரி வந்துரும். ஆனா அதுக்கு முன்னாடி பல ப்ராசஸ் பண்ணி தாங்க ஒரு குவாலிட்டியான முந்திரியை நீங்க சரி முந்திரிக்கு முக்கியமான மார்க்கெட் எங்க இருக்குது அதை தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா பண்ரொட்டிங்கிறாங்க. பண்ரொட்டிக்கு பலாப்பழம் தான்டா ஃபேமஸ் நினைச்சா ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ஃபுல்லா முந்திரி தோப்பா. சரி கிராமம் தான் சாதாரணமா நினைச்சா இந்த கர்னல் காசிலுக்கு குடிசை தொழில இருந்து பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் பண்ற வரைக்கும் இங்க ஃபேக்டரி. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா முந்திரிக்கு இந்தியால பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. இதனால ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து கானா, பெனின், பிசு, டாஜானியா, நைஜீரியான்னு பல கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்றாங்க. 320, 240, 120 ஸ்பிளிட்னு கிரேட் வாரியா இங்க முந்திரி. இனிமேல் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல முந்திரி வாங்குறேன்னா என்ன கிரேடுன்னு அந்த கடைக்காரர் ஏன்னா அதுல தாங்க குவாலிட்டியே. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த 320, 240, 120ங்கிறதெல்லாம் ஒரு கிலோக்கு எத்தனை முந்திரி கிடைக்குது அப்படிங்கிறது. இந்த ஸ்பிளிட் அப்படிங்கிறது ரெண்டா உடஞ்ச முந்திரி. இவங்க இத பல வருஷமா குடிசை தொழிலா பண்றதுனால கையிலேயே இவங்க கிரேட பிரிச்சறாங்க. இந்தியால இவ்வளவு பெரிய மார்க்கெட் சைஸ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த பண்ரோட்டில ரொம்ப சிறப்பா பண்றது உண்மையாலுமே பெருமையா இருக்குங்க. யாருக்கெல்லாம் முந்திரி பிடிக்குமோ ஒரு லைக்க போட்டு இந்த வீடியோவை ஷேர். யாரெல்லாம் கேசரியில முந்திரி போடுறீங்களோ நீங்க என்ன கிரேட் வாங்கி போட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு தரமான வீடியோக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் ஹோண்டா கார்த்திக்.